எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ராசிக்கு 10ஆம் இடம்னு சொல்கிற தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வந்தாருன்னா என்ன பலன் அப்படின்றத சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இந்து மதத்தோடையும் ஜோதிடம் ஜாதகம் இதோட தொடர்புடைய வீடியோ. அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அங்கே வந்து சனீஸ்வரர் வராருன்னா என்ன பண்ண போகிறாரு, என்ன பண்ணுவார், இங்கே பார்ப்போம். ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு. 10இல் சனி வந்தால் பார்ப்போற்றும் நிலை அமையும். உலகமே போற்றுற அளவுக்கு பெருமையான ஒரு நிலை அடைவோம். மெத்தவே சுகம் கிடைக்கும். நிறைய சுகம், நினைச்சதெல்லாம் நடக்கும். மேலோரின் பாசம் வரும். நம்மளை விட பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள், அவங்களுடைய சொத்துக்களாகவும் சரி இல்லை எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து எதிர்ப்புகள் இல்லாமல் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதங்களே கிடைக்கும். பெற்றவரின் பாசம் வரும். அப்பா அம்மா கிட்ட பிரிஞ்சிக்கிட்டு இருந்தா கூட, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கூட, இப்போ வந்து பெற்றவங்க வந்து நீங்கள் பண்ண தப்பை மன்னிச்சு மறந்து அவங்களும் பாசமாக இருப்பாங்க. பிள்ளைகளும் ஒத்து வரும். குழந்தைங்களும் இவ்வளோ நாள் நீங்கள் சொன்ன பேச்செல்லாம் கேட்காம இருந்தா, இல்லை குழந்தை இல்லாமல் இருந்தால் குழந்தை பிறக்கிறது, எல்லாத்துக்குமே இது முத்தான சனி. அதனை முறையாக வழிபடுவீர். அப்பேற்பட்ட நல்ல விஷயங்களை தரக்கூடிய சனி பகவான் இந்த 10ஆம் இடத்துல இருக்கும்போது தரக்கூடியவரை முறையாக வழிபடுவீர். கரெக்டாக சனிக்கிழமை போய் விளக்கேற்றி முறையாக வழிபட்டீங்கன்னா இது எல்லாமே நடக்கும். 10ல் சனி வந்தால் வேலையில் கை வச்சிருவாருன்னெல்லாம் பயப்படாதீங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போது இந்த 2014 சனி பெயர்ச்சி அப்போது எந்த ராசிக்கு 10ஆம் இடத்துல வராருன்னாக்கா கும்ப ராசிக்கு 10ஆம் இடத்துல வராரு. அதனால் இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் இந்த சனி பெயர்ச்சிக்கு கும்பராசிக்கு பொருந்தும். இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.